மானுடராய் வாழ்ந்து மனிதநேயம் தழைத்தோங்க அறம், சமதர்மம், சாதிமத பாகுபாடுகள் இல்லாத வாழ்வியல் அறநெறிகள் மூலமாக சமூக மேம்பாட்டுக்கான கருத்துக்களை போதித்து கடவுளாக வழங்கப்படும் ஐயா வைகுண்டரை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம். வானுயர்ந்த வள்ளுவர், வீரத்துறவி விவேகானந்தர் பாறை, நாகராஜர் கோவில், சுஷீந்திரம், தானுமாலையர் ஆலயம், மலைகள், ஆறுகள், தென்னை, வாழை, முப்போகம் விளையும் நெல் வயல்கள் என இயற்கை எழில் கொஞ்சும் இப்பகுதியின் அடையாளம் சுவாமித்துவம். ஐயாவழி என்ற மகத்தான வாழ்வியல் வழியை காட்டிய ஐயா வைகுண்டர் முடிசூடும் பெருமாளாய் பொன்னுமாடன் வெயிலாளுக்கு மகனாய் பிறந்தமன். கலி என்றால் எலி அல்லவே, கனையாளி வேண்டாமே, மானமாயிருந்தால் மாளும் கலி தன்னாலே. மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை என்னும் உன்னத கருத்தை நிலைநாட்ட தலைப்பாகையும் நெற்றியில் திருநாமம் அணியும் பழக்கத்தையும் மக்களிடம் உருவாக்கியவரும், மானுட சமூகத்திற்கான அறம் சார்ந்த வாழ்வியல் தத்துவ முறையை ஐயாவழி என்னும் மார்க்கத்தின் வழியாக அருளியவர் ஐயா வைகுண்டர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வேறு சில மாநிலங்களிலும் வாழும் மக்களிடமும் இன்று பின்பற்றப்படும் ஐயாவழி என்ற ஆன்மீக பகுத்தறிவு மார்க்கம் உருவாகிய காலகட்டம் 18ஆம் நூற்றாண்டு. தாலிக்கு வரி, காலில் போடும் செருப்புக்கு வரி, மார்புக்கு வரி, மண்டை மயிருக்கும் வரி, தோளில் போடும் மார் சீலைக்கும் வரி என கொடுமைகள் நிறைந்த அன்றைய காலகட்டத்தில் வாழ வழி தெரியாமல் தவித்த மக்களுக்காய் அறிந்து பல சாதி அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பேன் என சமூக சமதர்ம பாதையை விதைத்தவர் ஐயா வைகுண்டர். அன்றைய தென் திருவிதாங்கூர் சாஸ்தான் கோவில் விளை பூவண்டர் தோப்பு இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் 1833ஆம் ஆண்டு ஐயா வைகுண்டர் அவதரித்து மக்களோடு மக்களாய் வாழ்ந்து தவம் மேற்கொண்டு இறைவனின் விஞ்சை பெற்றார். ஐயா வைகுண்டர் கடவுள் என்பது ஒரு ஆற்றல். கடவுள் என்று ஒன்று எங்கே இருக்க முடியாது, எதுலேயும் வரலாம் இல்லையா? கல்லில், முள்ளில், தும்பில், துரும்பில், தூணிலையும் வரலாம். உன்னிலும் என்னிலும் எங்கும் நீக்க இருக்கிற ஒரு சக்தி தான் கடவுளாக இருக்க முடியும். எனவே அவர் ஒரு மனிதனும் அவர் தான், தெய்வமும் அவர் தான். மனிதனுடைய ஒரு மறுவர்ஷன், தெய்வமாக தெய்வீக உச்சம் பெற்றது. இப்போ ஒரு காந்தம் இருக்கிறது, ஒரு இரும்பு இருக்கிறது, அதில் காந்தம் இருக்கிறது, அந்த இரும்பு எல்லாம் விட்டோம். காந்தத்தை நீக்கி விட்டால் அந்த இரும்பு இன்னொரு இரும்பை இழுக்குமா? இழுக்காது இல்லையா? அதுபோல் அவர் மனிதனுக்குள்ளே காந்த சக்தி போல தெய்வ சக்தி இருந்தது. இப்போ ராமனிடம் இருந்தது, கண்ணனிடம் இருந்து, இயேசுவிடம் இருந்து, நபி எல்லாரிடம் இருந்திருக்கலாம். வைகுண்டரிடம் இருந்து அந்த தெய்வீக சக்தி அவர் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே 3 நாள் இருந்து பெற்று இங்கு வந்து அதை மக்களுக்கு போதித்து அவர் சாதித்து காட்டினார். எனவே அவர் வணங்குகிறவர்கள், வழிபடுகிறவர்களுக்கு அவர் தெய்வம்தான். அன்பு, அறிவு, பொய்யாமை, சமதர்மம், ஆன்மீகம் இவற்றையே ஒழுக்க நெறியாக போதித்தார். மன்னன் கேட்கும் அநியாய வரிகளை எதிர்த்தார். அனைவரையும் போல் மேலாடைகளை அணியச் சொன்னார். உடல் தூய்மையை வலியுறுத்தும் வகையிலும் பாகுபாடுகளை களைந்தெறிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஓர்கிணற்றில் தினமும் 3 முறை குளிக்கச் சொன்னார். இன்று வரை ஐயா வைகுண்டரை வழிபடுகின்ற மக்கள் அந்த முத்திரை கிணற்றில்
குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்த ஜாதி மத பாகுபாடுகள் இன்றி நீரிறைத்து குளித்துவிட்டு தங்களுடைய வழிபாட்டை தொடங்குகின்றனர். உருவ வழிபாடு இல்லாத பூஜை முறையை ஏற்படுத்தினார். இடுப்பில் கட்டிய துண்டை தலையில் தலைப்பாகையாக அணியச் சொன்னார். இன்று ஐயா வழிபாட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி முன் நின்று தலைப்பாகை கட்டி வணங்கும் வழக்கமே உள்ளது. சிவனுடைய நெற்றியிலே இருக்கிற ஞானக்கண் வெள்ளையாக தூயாக நெற்றியில் ஐயா ஒரு அடையாளம் விட்டு தந்திருக்கார். இதை அவரே தொட்டு சாட்டினார். அதுபோல் அடியார்களை தொட்டு சாட்ட சொல்லார். தீண்டாமை கூடாதுன்னு அதனுடைய காரணம். தொடமாட்டோம். இன்றைக்கும் பிரசாதத்தை கூட எட்டி போடுறாங்க. இல்லை எப்படி எட்டி பிடிக்க வேண்டியிருக்கு கோயிலில். இந்த மடமையை, இந்த அடிமைத்தனத்தை, இந்த அறியாமை அகற்றுவதற்கு தான் ஐயாவே தொட்டு நாம் சாட்டினோம். எனவே ஐயாவுடையது அத்தனையுமே ஒரு காரியத்தோடு இருக்கும். அதை நம்ம ஆழமாக கற்று தெரிந்து கொண்டால் தான் தெரியும். இப்போது அரசர்களுக்கு கிரீடம் இருந்தது, அப்போ மந்திரிக்கு கிரீடம் இருந்தது, தளபதி, அது ஒரு அடையாளம். அப்போ மற்றவங்களெல்லாம் கிடையாதுல்ல. வைகுண்டம் எல்லோரையும் சமமாக்குற பொழுது கந்தை துணியதுக்குள் நான் தந்தையை நான் தலனை, இது முத்திரி, இது ஆட்சிக்கு அடையாளம், நீ தான் ராஜா, எல்லோரும் நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் சமத்துவத்துக்காக அடையாளமாகவும் கம்பீரத்துக்கும் கொடுத்தார். தலைக்கட்டு. சத்தியம், கல்வி, தர்மமே முக்கியம் என்றார். கல்லாரை எல்லாம் கசக்கி அறுப்பேன். சத்திய வாழ்வு வாழாவிட்டால் மனசாட்சியை மாறி மாறி வதைக்கும். பெண்கள் மன தைரியத்தோடு வாழ வேண்டும் என்றார். ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா என்ற மகா மந்திரத்தால் இறைவனை வழிபடச் சொன்னார். ஒன்றுபோல் எல்லோரும் ஒரு புத்தியாயிருங்கள். சண்டை போடாதே மகனே, வல்லாமை பேசாதே, கோபத்தை காட்டாதே, கோளோடு இணங்காதே என்று போதித்திருக்கிறார். தாழக் கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம். தர்மம் கொடுத்து வாழுங்கள் மக்கா என்ற மகோனத தத்துவத்தை மக்களுக்கு அளித்தார். ஐயாவளி பதிகள் மற்றும் தாங்கல்களிலும் தர்மமே முன்னிலை பெறுகிறது. அனைவரும் சமமாக அமர்ந்து சமபந்தி முறையில் உண்ணும் பழக்கமும் ஐயா தொடங்கி வைத்து இன்று வரை மக்களால் பின்பற்றப்படுகிறது. அன்னத்தை உண்பதற்கு முன்பு உச்சிப்படிப்பு படித்து அதனை 7 முறை ஒருவர் சொல்ல அனைவரும் சொல்லி பின்புதான் அருந்துகின்றனர். ஒரு எதிர்காலத்திலே அழிவந்த பேச்சு அணுப்போலும் எடுக்காத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். நான் பெரிது நீ பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது அறியாமல் மாளுகிற வீண் வேதமற்றவர்களாக இந்த உலகம் மாற வேண்டும். இந்த உலகம் ஒரு குடைக்கு கிளை. இந்த உலகத்திற்கு ஒரு அரசு என்பதை பற்றி சிந்தித்தவரே வைகுண்டர் தான். இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு அரசு என்பது 200 ஆண்டுக்கு முன்னால் யாரும் கற்பனையில் கூட நினைத்திருக்க மாட்டோம். நாமெல்லாம் திருவிதாங்கூர் ராஜாவுக்களை, மைசூர் ராஜாக்களை, ஹைதராபாத்துக்காரன் ஏதோ நிஜாமுக்குகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து பட்டேல் காலத்தில் இந்தியா என்று ஒரு நாடு வந்தது. அதை வைகுண்டர் சொல்லியிருக்காரு. வாரி ஒன்று ஓதி வளைந்திருக்கு ஒரு தீவை, சாதி ஒரு இறப்பாய் தான் ஆழ்வாய் உன் காலம். அப்படி ஒரு காலம் வரும், இந்தியா என்று ஒரு நாடு வரும். அந்த நாட்டு அனுமன், மகாத்மா காந்தி ஒரு சாதாரண ஆயுதம் இல்லாமல் போரிட்டு ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டுவான் என்பதெல்லாம் சொல்லியிருக்கார். ஐயா வைகுண்டர் கலியுக தீர்வைக்கு அருளிய வழிமுறை அகில திரட்டு. கலியுகத்தை அறிந்த மக்கள் கலியின் தன்மையை அறியவில்லை. கலியை வெல்லும் வழியை எடுத்துரைப்பது இந்த அகில திரட்டு அம்மானி. இதுவே ஐயா வைகுண்டரை வழிபடும் ஐயாவளி அன்புக்கொடி மக்களுக்கான வேதமாகும். உலக பெருங்கணக்கினை ஆதி முதல் அந்தம் வரை எடுத்துரைக்கும் பொக்கிஷம். காலத்தால் அறிய வேண்டிய அத்தியாவசிய கருத்து கருவூலம் அகில திரட்டு. ஐயா வைகுண்டர் தம் சீடர் சகாதேவன் என்னும் அரிகோபாலன் அவர்களுக்கு அருளி உலகறியச் சொன்ன தொகுப்பே இந்த அகில திரட்டு. ஆன்மீகம், அரசியல், மொழி, சமூகம் என அனைத்து தளங்களுக்கும் தேவையான சரியான அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இதில் புதைந்துள்ளன. அகில திரட்டு
எழுதப்பட்ட காலம் அல்லது சொல்லப்பட்ட காலம், அந்த காலகட்டத்தினுடைய சமூகத்தை அது வந்து பிரதிபலிக்கும். முக்கியமாக ஒரு இலக்கியமோ அல்லது ஒரு முக்கியமான ஆளுமைகளோ தன்னுடைய சமகால விஷயத்தை பற்றி யோசிக்கிறார்கள் அல்லது சிந்தனை செய்கிறார்கள்ங்கிறது முக்கியமான விஷயம். சமகால பிரச்சனைகளை பற்றி பேசுவது, சமகால பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி தீர்வு காண்பது, அந்த தீர்வுங்கப்பட்டது வந்து எதிர்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வழிநடத்துதல் என்ற ஒரு நிலையில் உருவாக்குவது, இந்த மூணும் வந்து அகிலத்திரட்டில் வந்து இருக்குது. சமதர்மம், ஜனநாயகம், சுயமரியாதை, பெண்ணடிமை, தீண்டாமைக்கு எதிரான குரல் என முன்னின்று அறம் கூறுகிறது இந்த அகிலத்திரட்டு. ஏட்டு பிரதியாகவே இருந்தது நூற்றாண்டுகள் கடந்து அச்சு பிரதியாகவும் வந்துள்ளது. ஐயா வைகுண்டரின் வழிபாட்டு ஸ்தலங்களான பதிகளிலும் தாங்கல்களிலும் வருடத்தில் ஒரு முறை 17 நாட்கள் இந்த திரு ஏடு வாசிக்கப்படுகிறது. இந்த நாட்களையே திருவிழாவாகவும் கொண்டாடுகின்றனர். பொறுமையா இருங்க மக்கா, பூலோகம் ஆள வைப்பேன் என்று பொறுமையை போதித்த ஐயா வைகுண்டர் இல்லறத்தோடு கூடிய ஆன்மீகமே வளமான வாழ்க்கைக்கான அடித்தளம் என அமைத்தார். தனி மனிதன் நெடுங்காலம் இருக்க முடியாது, ஆனால் மானுடம் வெகு காலம் இருக்கும். அப்போ மானுடத்தினுடைய மதிப்பீடுகளை தனி மனிதன் தான் உருவாக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருவரும் அறம் சார்ந்து வாழ வேண்டும், பொய் பேசக்கூடாது, பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என்பது ஐயாவுடைய வாழ்க்கை முறை. அதுபோல் எளிமையாய் வாழு. காட்டுக்கு போய் நீ கடுந்தவம் செய்ய வேண்டாம். வீட்டுக்குள்ளிருந்து உன்னுடைய உறவு, சொந்த பந்தங்கள் முறவு ஏற்படாமல் சத்துருவோடு சாந்தம் உரைத்து புத்திரரோடு பேசி இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் தெய்வீகம். வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம்.